இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு கோட் டைப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ரேப் ட்ரெஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஒரு ரேப் ஃப்ராக் டைப்பில். ஸோ இது வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதை இந்த மாதிரி நம்ம வந்து கை வழியாக போட்டுட்டோம். ஸோ உள்ளே வந்து நம்ம ஒரு ரோப் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள அந்த ரோப்பில் வந்து நம்ம நாட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கும் நம்ம ஒரு ரோப் கொடுத்துருக்கோம். அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ரோப்பில் வந்து நம்ம நாட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ நிறைய பேர் இது வந்து ட்ரெண்டிங்காக இது போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க, இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து உள்ளே வந்து நமக்கு எதுவும் தெரியாது, ஏன்னா டபுள் லேயரில் நம்ம வந்து இது கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு வி நெக்கில் இந்த மாதிரி ரேப் ட்ரெஸ் வந்து அழகாக வந்து பண்ணியிருக்கோம். சிம்பிளான ஒரு பஃப் ஸ்லீவோடு நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி வந்து ரயான் ஃபேப்ரிக் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் யூஸ்வலாக நமக்கு ஒரு குர்த்தி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 3 to 3.5 மீட்டர்ஸ் 2.5-3 மீட்டர்ஸ் வேணும் இல்லையா, நம்ம ஸ்லீவை பொறுத்து நமக்கு தேவைப்படும். ஸோ இது வந்து அதை விட கொஞ்சம் வந்து ஒரு ஹாஃப் இல்லை, ஒரு 3/4 மீட்டர்கிட்டே நம்ம வந்து ஜாஸ்தி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 3 to 3.5 மீட்டர்ஸ்க்கு வந்து இந்த ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். பட் நான் எடுத்த ஃபேப்ரிக் வந்து 60 inches வித்து. ஸோ அதனால் வந்து நான் எவ்வளோ எடுத்தேன் அப்படிங்கிற ஃபேப்ரிக் டீட்டெயில் உங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா யூஸ்வலாக நமக்கு 44 inches வித்தில் தான் நமக்கு வந்து ஃபேப்ரிக் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம அதை டிபெண்ட் பண்ணி ஒரு 3 to 3.5 மீட்டர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து காட்டன் லைனிங் வந்து நான் யோக் பார்ட்டுக்கு, பாடிஸ்க்கு மட்டும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் யோக் பார்ட் வந்து நம்ம யூஸ்வலாக வெயிஸ்ட் எவ்வளோ மார்க் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நம்ம யோக் பார்ட் எடுத்துக்கலாம். நான் வந்து 14.5 inchesக்கு வந்து வெயிஸ்ட் பார்ட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதாவது நம்ம யோக்குக்கு வெயிஸ்ட் அளவுக்கு நம்ம யோக் பார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போது அந்த சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம எம் சைஸ் தான் பண்ண போகிறோம். 38 inchesோட குர்த்தி தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம வந்து ஷோல்டர் வந்து யூஸ்வலாக நம்ம மெஷர் பண்ணுவோம் இல்லையா, கால்குலேட் பண்ணுற மாதிரி செஸ்ட் டிவைடட் பை 6 வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 38 divided by 6 போட்டால் நமக்கு 6.5 inches வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணும். ஸோ அப்போது நம்ம வந்து ஷோல்டர் வந்து 6.5 inchesல மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்கர்ட் பார்ட்டும் வந்து ரொம்ப லேஸாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்கர்ட் பார்ட்டுக்கும் லைனிங் எடுத்துக்கோங்க. நான் வந்து யோக் போர்ஷன்ஸ்க்கு மட்டும் வந்து லைனிங் எடுத்திருக்கேன். ஸோ சேம் வந்து 6.5 inches வந்து நம்ம ஆர்ம் ஹோலும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இதையை வந்து நம்ம இந்த மாதிரி லைன் பண்ணி எல் பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணணும். ஸோ செஸ்ட் டிவைடட் பை 4 தான் வந்து ஃபார்முலா. ஸோ செஸ்ட் வந்து நமக்கு 38 inches டிவைடட் பை 4. ஸோ அப்போ நமக்கு 9.5 inches வந்து வருது. ப்ளஸ் நம்ம ஒரு 1/2 inch ஈஸ்க்காக லூஸ் அலவன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 10 inches வருது. அது கூட நம்ம வந்து சீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து 10 inches நான் அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். அதில் இருந்து 1 to 1.5 inches உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ நீங்கள் வந்து சீம் வந்து கொடுத்துக்கோங்க. நான் ஒரு 1 inch வந்து சீம் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இது ஆர்ம் ஹோல் டவுன் வந்து நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, ஆர்ம் ஹோலுக்கு கர்வ் மார்க் பண்ணோம். ஸோ இதில் வந்து நம்ம மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு 1.25 inch வந்து நான் அந்த மாதிரி கர்வ்க்காக மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 மார்க்கையும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து வெயிஸ்ட் மார்க் பண்ணோம். ஸோ நம்ம அப்பர் செஸ்ட்டு 10 inches மார்க் பண்ணியிருக்கோம். 1 inch லெஸ் பண்ணிவிட்டு 9 inches வந்து நம்ம வெயிஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 inch வந்து நம்ம சீம் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து வெயிஸ்ட்டுக்கு வந்து நம்ம டாட்டு பிடிப்போம் இல்லையா, பேக் டாட்டு. ஸோ அதுக்கு இந்த 9 inchesல மிட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 4 inches வந்து நம்ம மேலே வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நமக்கு டாட்டோட லென்த்து வந்து 4 inches. ஸோ அதாவது நமக்கு 1/2 inch வந்து நம்ம வேஸ்ட் ஜாயின் பண்ணும்போது போயிடும். ஸோ 3.5 inches தான் வரும். வித்து வந்து half inches, 1 inches டோட்டலாக. இந்த பக்கம் 1/2 inch, அந்த பக்கம் 1/2 inch மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ராஸாக வந்து நம்ம லைன் போட்டுட்டு டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் வராதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் எப்போவுமே வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்கோடைய வித் வந்து பார்க்கலாம்.
ஸோ நீங்கள் என்ன மாதிரி நெக் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வித் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து நார்மலாக நம்ம நெக் கொடுக்குறனால நான் ஒரு 3.25 இன்ச்சஸ்க்கு வந்து நெக் வித் எடுத்திருக்கேன். செஸ்ட் டிவைடட் பை 12ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டேன். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து 4 ஃபோல்டில் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பார்ட்டுமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து பேக் பார்ட்டை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டுக்கு வந்து தனியாக நம்ம நெக் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ 3 இன்ச்சஸில் வந்து நெக்கு டெப்த்து கொடுத்துக்கிறேன். நம்ம இதை வந்து பாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம தனியாக வந்து கட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்தாச்சு. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம எவ்வளோ மார்க் பண்ணணும்? சேம் 3.25 இன்ச்சஸ் வந்து நெக்கோடைய வித் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கோடைய டெப்த்து வந்து நான் ஒரு 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை வந்து நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே ஷேப் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஒரு ப்ராப்பரான ஷார்ப்பான வி ஷேப் இல்லாமல் ஒரு கர்வ்டான ஒரு வி ஷேப் மாதிரி நம்ம வந்து நான் இப்போ உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதை மாதிரி ஒரு கர்வ்டு வி ஷேப் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நம்ம ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வி ஷேப்பும் கொடுக்கலாம், பட் இந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இப்போ கீழே இருந்து, அதாவது அதோடைய நெக் ட்ரா பண்ணோலையே அதோட ஆப்போசிட்டில் ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து வெயிஸ்ட்லேருந்து அப்வர்டில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் டு அந்த நெக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ட்ராப் பண்ணி அது வரைக்கும் வந்து நம்ம ஒரு க்ராஸாக வந்து நம்ம லைன் வந்து போட்டுக்கலாம் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நெக்கு ட்ராப் பண்ணதுலேருந்து ஆப்போசிட்டில் இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஷேப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த பார்ட்டு வந்து தான் தேவை. இது வந்து நமக்கு யூஸ் ஆகாது, இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சேம் இதை ட்ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு பீஸ் எடுத்துக்கிறோம். ஸோ 2 பீஸ் வந்து ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம் லைனிங்கில். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆப்போசிட்டில் போடும்போது இந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ பேக் பார்ட்டுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி டபுள் ஃபோல்டில் வச்சுட்டு நம்ம ஆர்ம் ஹோல் எக்ஸஸாக ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து மெயின் பீஸ் வந்து கட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ரைட் சைடு மீட் பண்ணுற மாதிரி ஃபேப்ரிக்கை போட்டு இந்த மாதிரி ஷேப் கட் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி சைடில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ராங்காக வரும் ஸ்டிச் பண்ணும்போது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட் வந்து பார்க்கலாம். நான் 60 இன்ச்சஸ் வித்துன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதை எடுத்து நான் வந்து கட் பண்ணியே வச்சுருக்கேன். நமக்கு தேவையானதை கட் பண்ணிவிட்டு எக்ஸஸை நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து 44 இன்ச்சஸ்லேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஆமாம், 2 லேயர் தான் போட்டிருக்கோம். பேக் பார்ட் மட்டும் நம்ம வந்து தனியாக கட் பண்ண போகிறோம், சிங்கிள் பீஸு. ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம தனியாக கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டு சிங்கிள் பீஸாக கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நமக்கு 2 பீஸ் வேணும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு, ஸ்கர்ட் பார்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதோடைய வித்து வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சஸ் வந்து சிங்கிள் ஃபோல்டில் இருக்கு. பட் நம்ம ஃபேப்ரிக் வந்து டபுள் ஃபோல்டில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அப்போ வந்து 34 இன்ச்சஸ் வந்து நம்ம வித்தில் வந்து எடுத்திருக்கோம். அந்த 34 இன்ச்சஸை டபுளாக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 17 இன்ச்சஸ் சிங்கிள் வித்தில் இருக்குது லேயரில். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃப்ராக்கோட யோக் பார்ட் என்ன ஹைட்டு, ஃபுல் லென்த் என்ன ஹைட்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதில் இருந்து இது வரைக்கும் நமக்கு டோட்டல் லென்த் எவ்வளோ. இப்போ வந்து நான் யோக் போர்ஷன் வந்து நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம், 14.5 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம பாடிஸ் பார்ட் எடுத்திருக்கோம். ஸோ ஸ்கர்ட் பார்ட் வந்து நமக்கு 33.5 இன்ச்சஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து எனக்கு 48 இன்ச்சஸ் லென்த்தில் தான் நம்ம வந்து இந்த ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து 33.5 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ நம்ம 33.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம லைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேக் பார்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பாடிஸ் பார்ட் லைனிங், அதை எடுத்துகிட்டு அதோட வேஸ்ட்டை இதில் வச்சு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1 இன்ச் வந்து நமக்கு டாட் பிடிச்சோன்னா போயிடும் இல்லையா. ஸோ அப்போ வந்து நமக்கு ஸ்கர்ட் பார்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் நம்ம இதை மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1 இன்ச்சு உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து பேக் பார்ட்டை ஜாயின் பண்ணும்போது அதோடைய வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 9.5 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து அப்படியே 9 இன்ச்சஸ் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை வந்து இந்த மாதிரி க்ராஸாக நம்ம வந்து போட்டுக்கலாம்.
கீழே இருந்து ஒரு 2 inches ஆர் 2.5 inches மேலே வந்து அப்வர்டில் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதில் எவ்வளோ வேஸ்ட் வச்சுருக்கோமோ அதே வேஸ்ட்டை வந்து நம்ம கீழே வந்து வைக்க போகிறோம். ஸோ 9 inches வேஸ்ட் வச்சுருக்கோம். சேம் 9 inches நீங்கள் இங்கே இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்வர்டில் 2.5 inches மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன் கூட இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த மார்க்கில். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பேக் பார்ட்டோட ஸ்கர்ட் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு 2 பீஸ் இதே மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து 4 fold போட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு 2 செட் வேணும் இல்லையா, 2 பீஸ் வேணும். ஸோ நான் வந்து 17 inches வித் இருக்க மாதிரி 4 foldல் போட்டிருக்கேன். லென்த்து வந்து 33.5 inchesலேயே நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அதே பேக் பார்ட்டையே நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ரெண்டுமே வந்து நம்ம சேம் வேஸ்ட்டில் தான் கட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டை கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஃபோல்டிங்கில். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து 2 பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் எடுக்க போகிறோம். ஸோ இதில் இருந்து அதே மாதிரி நம்ம பேக் பார்ட் எப்படி க்ராஸாக மார்க் பண்ணமோ ஸ்கர்ட் பார்ட்டுக்கு இந்த மாதிரி A லைனுக்கு நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ராஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம கீழே இருந்து அப்வர்டில் வந்து ஒரு 2.5 inches வந்து மேலே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ 10 inches இருக்குது. சேம் 10 inchesயே வந்து இதில் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு ஏன் அதில் 9 inches வச்சோம் இதில் 10 inches வச்சோன்னா அதில் டாட்டு பிடிப்போம் பேக் பார்ட்டுக்கு, இதில் வந்து டாட்டு பிடிக்க மாட்டோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கர்வ் கொடுத்துட்டு இதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து 2 பீஸ் ஸ்கர்ட் பார்ட் கிடச்சிருக்கு, பேக் பார்ட்டுக்கு 1 கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக 3 பீஸ் எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ நான் வந்து 4 foldல் வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக 11 inches லென்த்லையும் ஒரு 12 inches வித்லையும் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஒரு 9 inchesக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் என்னோடய ஸ்லீவ் லென்த்துக்காக. பேலன்ஸ் மேலே இருக்கிறது வந்து நம்ம ஒரு குட்டி பஃப்புக்காக நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ 9 inches இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த 9 inchesக்கு கீழே தான் நம்ம ஸ்லீவோட மார்க்கிங் எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து கேப் லென்த்து தான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுவோம். ஸோ செஸ்ட் டிவைடட் பை 12ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கேப் லென்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ஆர்ம் ஹோல் ஸ்டிச்சிங் சீம் சேர்த்து நான் ஒரு 3.5 inches வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி கேப் லென்த்துக்கு வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம 10 inches அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, சேம் 10 inches அந்த கேப் லென்த் லைனில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருந்து இங்கே வந்து நம்ம ஒரு க்ராஸாக வந்து இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. எப்போவும் நம்ம பண்ணுவோம் இல்லையா, சேம் ப்ரொசீஜர் தான். இதோடைய மிட் பாயிண்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம பஃப் ஸ்லீவ் பண்ணும்போது இதெல்லாம் நீட் கிடையாது, பட் நம்ம இதை போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும். அதனால தான் நீங்கள் நார்மல் ஸ்லீவ் பண்ணுறீங்க, பஃப் ஸ்லீவ் கொடுக்கல அப்படின்னா இதோடைய மிட் பாயிண்ட் எடுங்க, இந்த ரெண்டோடைய மிட் பாயிண்ட்டு எடுங்க, இதில் கீழே 1/2 inch மார்க் பண்ணுங்கள், இந்த மிட் பாயிண்டில் மேலே 1/2 inch மார்க் பண்ணிவிட்டு நம்ம கர்வ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கர்வ் கொடுத்தோன்னா இது வந்து நம்ம நார்மல் ஸ்லீவ்க்கு பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம பஃப் ஸ்லீவ் வந்து கொடுக்க போகிறேன். நான் வந்து ஒரு 2 inches ஆமாம் அந்த மாதிரி ஒரு ஹைட்டில் வந்து நான் 2 inchesக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ பஃப்புக்கு நான் கொடுக்குற ஃபேப்ரிக்குடைய வித் பார்த்திங்கன்னா ஒரு 3 inches ஃபோல்டிங்கில் 3 inches, அப்போ நமக்கு 6 inches கிடைக்கும். ஓகேவா, ஸோ அதை நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த 3 inches மார்க்கில் இருந்து நம்ம ஒரு கர்வ் கொண்டு போய்க்கலாம் அந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து மேலே கர்வ் எடுத்தாச்சு. இப்போ கீழே நீங்கள் ஸ்லீவ் ரவுண்டு இருக்கு இல்லையா, அந்த ஸ்லீவ் ரவுண்டுக்கும் கீழே வந்து அதே மாதிரி ஒரு 3 inches நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ வரும், இப்போ 13 inches அப்படின்னா நம்ம 6.5 inches அந்த மாதிரி போடணும். அது கூட 3 inches வந்து ஆட் பண்ணி நம்ம போடணும். ஸோ நம்ம ஒரு 9 inchesக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சைடை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஸ்லீவ் கட்டிங் பார்த்தாச்சு. நம்ம அந்த பஃப் கொடுத்த ஃபேப்ரிக்கில் வந்து மார்க்கில் வந்து நாச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கீழே ஒரு ஸ்ட்ரிப் நான் எடுத்துக்கிறேன், மடித்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக 2 பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே, இது வந்து நம்ம நாட் ரெடி பண்ணுறதுக்காக, அதாவது ரோப்புக்காக இந்த மாதிரி ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன் 4 பீஸை. ஓகே, இப்போ நம்ம வந்து ரோப் யூஸ்வலாக நம்ம ராங் சைடு மடித்து தைச்சி திருப்புற மாதிரி நான் 2 சின்ன ரோப்பும் 2 பெரிய ரோப்பும் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது ப்ராடாக லென்த்தியாக 2 ரோப்பு, கொஞ்சம் குட்டியாக ஷார்ட்டாக வந்து 2 ரோப்பு. ஸோ இது வந்து ஷார்ட்டாக இருக்கிற ரோப் பார்த்திங்கன்னா 25 inchesல வந்து 2 ரோப் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம இன்சைட்க்கு கட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற லென்த்து வந்து நான் ஒரு 37 inchesக்கு நான் எடுத்திருக்கேன்.
ஸோ இது வந்து 2 பீஸு அவுட் சைட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெண்டுமே ஒரே சைஸஸில் வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ இப்போ வந்து நம்ம ரைட் சைடு மேலே வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேலே லைனிங்கை நான் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம அடித்து எப்படி திருப்பலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்டு சைடு எது வரும், ரைட் ஹேண்ட் சைடு எது வரும் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டும் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டு சைடோட தான் எடுக்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள நாட்டில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா சின்ன ரோப் வந்து நம்ம கொடுக்கணும், ஏன்னா அது இன்சைடு வரும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு உள்ள யோக் பார்ட்டில் இந்த மாதிரி சைடில் வந்து நம்ம பெரிய ரோப் கொடுக்கணும், ஏன்னா இது வந்து அவுட்டரில் வந்து நமக்கு கிடைக்கும், வேஸ்ட் சைடு அவுட்டர் சைடில் நமக்கு வரும். ஸோ இது வந்து நம்ம லென்த்தி ரோப் வந்து நம்ம கொடுக்கணும். அதை வந்து ஜஸ்ட் நம்ம மென்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கும் போது நமக்கு ஒரு கன்ஃபியூஸ்டு இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடோடு தான் நான் அந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங்கை வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம நெக்கை அடித்து திருப்போம் இல்லையா, அதே ப்ரொசீஜர் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நாட்டை வந்து நான் அந்த மாதிரி உள்ளே வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதில் வந்து சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம கொடுப்போம் இல்லையா, ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நாட்டுக்கிட்ட வரும்போது. ஓகே, ஸோ இப்போ 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் வந்து நம்ம யூஸ்வலாக நெக் அடித்து திருப்புற மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நம்ம திருப்பிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி திருப்பிக்கலாம். ஸோ அந்த ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு வரணும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து நாட் வந்து நம்ம குட்டி நாட் வந்து அட்டாச் பண்ணியாச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள பீஸில். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம நெக் சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சில் வந்து கார்னரில் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பேக் சைடில் திருப்பிட்டு நம்ம வந்து லைனிங்கை பதிச்ச மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுற ப்ரொசீஜர் தான். ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸஸை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட் பார்ட்லேயும் நம்ம இந்த பக்கம் வந்து பெரிய ரோப்பை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த லென்த்தி ரோப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லென்த்தி ரோப்பை இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு எப்படி பண்ணமோ நெக்கை அதே மாதிரி அடித்து திருப்பிட்டு நாச்சஸ் பண்ணி சுற்றி வர பதிச்சு தைச்சு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நம்ம லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஷார்ட் ரோப் வச்சு பண்ணி எடுத்திருக்கோம். சாரி, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடோடது பெரிய ரோப் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடோடது சின்ன ரோப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ரெண்டுமே வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று லே பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு வந்து அழகான ஒரு பேட்டர்ன் வந்து கிடைக்கும். இதே மாதிரி வந்து பேக் பார்ட்டையும் நம்ம வந்து மெயின் சைடில் மெயின் ஃபேப்ரிக்கில் ரைட் சைடு மேலே வச்சு நம்ம யூஸ்வலாக நெக் அடித்து திருப்பிட்டு மெயின் ஃபேப்ரிக் மேலே பதிச்சு அடித்த மாதிரி தைச்சிட்டு சுற்றி வர கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சேம் ப்ரொசீஜர் எல்லாத்துக்கும் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி ப்ரொசீஜர் பண்ணி இதை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகாது, புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு இதையும் கிளியராக சொல்லணும்னா நான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம டாட்டும் வந்து பிடிச்சு எடுத்தாச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக பேக் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டையும் வந்து ஷோல்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு, ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்து மீட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சைடில் போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர மாதிரி சைடு ஜாயின் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ மாற்றி வந்து ஜாயின் பண்ண வேணாம், அப்படி வராது, ஏன்னா நம்ம ரைட் சைடு மீட் பண்ணும்போது கரெக்டாக தான் நமக்கு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்லீவை தான் நம்ம வந்து ரெடி பண்ணி ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பஃப் ஸ்லீவ் வைக்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்காக நமக்கு ஆர்ம் ஹோலோடைய லென்த் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்டு. ஸோ இப்போ அந்த மாதிரி டேப்பை கொஞ்சம் லூஸாக வச்சுட்டு ஃப்ளெக்சிபிளாக வந்து மெஷர்மெண்ட் எடுங்க, அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு 20.5 inches
எஸ் 20.5 இன்ச்சஸ்க்கு வந்து நமக்கு ஆர்ம் ஹோலுடைய ரவுண்டு வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம அங்கங்கே நாச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த நாச்சுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, நமக்கு வந்து 9 இன்ச்சஸ்க்கு இருக்கா, சாரி 9.5 இன்ச்சஸ்க்கு இருக்கா. ஸோ ஒரு சைடு 9.5 இன்ச்சஸ் இருக்குது. அப்போ 2 சைடு வந்து சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 19 இன்ச்சஸ்க்கு வந்து ஆர்ம் ஹோலோட ரவுண்ட் இருக்குது. ஸோ நமக்கு வந்து 20.5 இன்ச்சஸ்க்கு நமக்கு வேணும். ஸோ அப்போ 19 இன்ச்சஸ் ஆல்ரெடி இருக்குது. அப்போ லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1.5 இன்ச்சஸ்க்கு கிடைச்சா போதும். ஸோ அப்போ நம்ம அந்த ப்ளீட்டுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா 6 இன்ச்சஸ், அதை வந்து நம்ம 1.5 இன்ச்சஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு 1.5 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரிக்கு நம்ம ப்ளீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழேயும் 1.5 இன்ச்சஸ் வர மாதிரி நம்ம ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள் நம்ம 1.5 இன்ச்சஸ் வர மாதிரி ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து கீழே வந்து டர்ன் பண்ணிக்கலாம். கீழேயும் அதே மாதிரி தான், நாச்சஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு எவ்வளோ பாயிண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அது இப்போ வந்து நமக்கு 5.5 இன்ச்சஸ் இருக்கா. ஸோ இந்த பக்கமும் நமக்கு வந்து 5.5 இன்ச்சஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ 11 இன்ச்சஸ் நமக்கு இருக்கா. ஸோ நமக்கு வந்து திருப்பி நம்ம ஒரு 1.5 இன்ச்சஸ் 6.5 இன்ச்சஸ் இருந்தால் போதும். 13 இன்ச்சஸ் நமக்கு வேணும். ஸோ 11 இன்ச்சஸ் இருக்குது. மறுபடியும் நம்ம ஒரு 1.5 இன்ச்சஸ் கொடுத்தாலே நமக்கு போதும். ஸோ இப்போ இதையும் நம்ம வந்து 1.5 இன்ச்சஸ்க்கு வந்து ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து நம்ம இன்னொரு ஸ்லீவையும் ரெடி பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த ப்ளீட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுட்டா பாருங்கள் 1.5 இன்ச்சஸ் ஆர் 2 இன்ச்சஸ் வரைக்குமே நம்ம எடுத்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 2 இன்ச்சஸே எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இதை மாதிரி நம்ம மடித்து தப்போம் இல்லையா, ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். ஸோ எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இது குட்டியாக மடிச்சுட்டு இந்த மாதிரி பேக் சைடில் மடித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 1/2 இன்ச்சில் வந்து ஒரு பெல்ட் மாதிரி நமக்கு கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. சேம் மெத்தட்லேயே வந்து இன்னொரு ஸ்லீவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்கள் நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக தான் ப்ளீட் வச்சுருக்கோம். ஸோ ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். ஓகே, இதையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நம்ம 2 ஸ்லீவும் இப்போது ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பாடி ஸ்பாட்டோட வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம மெஷர் பண்ணி தான் வந்து நம்ம ப்ளீட் எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு ஆர்ம் ஹோலோட வந்து இது செட் ஆயிரும். ஸோ 2 ஸ்லீவும் நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வந்து 2 சைடையும் ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு லெஃப்ட் ஹேண்டு சைடு எது ரைட் ஹேண்ட் சைடு எது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம குட்டி ரோப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா, சின்ன ரோப் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம இது என்னென்னு நோட் பண்ணியிருந்தோம், லெஃப்ட் ஹேண்டு சைடு. ஓகே, ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் குட்டி நாட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இது வந்து ரைட் ஹேண்டு சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் தான் நம்ம வந்து பெரிய நாட் கொடுத்துருந்தோம். இது ஏன் நான் இவ்வளோ ஸ்லோவாக சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் நமக்கு வந்து இது ஒன்று தான் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பெரிய நாட் கொடுத்துருந்தோம், இதில் சின்ன நாட் கொடுத்துருந்தோம். சின்ன நாட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பெரிய நாட்டு வந்து வேஸ்ட் சைடில் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இங்கே குட்டியாக கொடுத்துருக்கோமா, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பெரிய பீஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸ்மால் ரோப் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இதில் வந்து பெரிய ரோப் கொடுக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம பெரிய ரோப் வந்து கொடுத்துருக்கோம் ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ அப்போ இதோடைய வேஸ்ட்டு பார்ட்டிக்கிட்ட ஜாயிண்டில் வந்து நம்ம குட்டி ரோப் கொடுக்கணும். ஸோ ஆப்போசிட்டாக நம்ம கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக சொல்கிறேன். ஸோ இதை வந்து வெளிப்பக்கமாக வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அந்த குட்டி ரோப்பை ஒரு 1 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து சீம் கொடுத்துருக்கோம் சைட் ஜாயினிங் இல்லையா, அதை யூஸ் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சைடை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கீழேருந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டிலேருந்து ஒரு 1 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே தான் வந்து நம்ம ரோப் வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து சைடை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன கான்செப்ட்னா,
இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சிங்கிள் சின்ன ரோப்பு ஒரு பெரிய ரோப் அப்படி வரணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணியாச்சு ரைட் ஹேண்ட் சைடோடது. இப்போ இதை இந்த மாதிரி நம்ம ரெண்டையும் பிரித்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கேப் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த 1 இன்ச்சு மார்க்கில் இந்த ரெண்டையும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நல்லா ஒரு ஸ்ட்ராங் ஸ்டிச் போட்டு நம்ம இந்த நாட்டை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நாட்டு வந்து வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கணும், ராங் சைடில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு இது உள்பக்கம் கட்டுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து குட்டி நாட்டு சின்ன நாட் வந்து பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இந்த சைடு நம்ம எடுத்துக்கலாம். சேம் வந்து டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம 1 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சீமை வந்து இங்கேயும் கீழேருந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து நம்ம பெரிய ரோப் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இது வந்து அதே மாதிரி வெளியில் அட்டாச் பண்ணாமல் உள்பக்கமாக அட்டாச் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து நமக்கு நம்ம ட்ரெஸ் வியர் பண்ணும்போது வெளிப்பக்கமாக நமக்கு தெரியும், அது வந்து இன்சைடாக தெரியும், இது வந்து வெளிப்பக்கமாக ரோப் வந்து தெரியணும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ரோப் கிட்ட வரும்போது ஸ்ட்ராங் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள், இந்த பெரிய ரோப் வந்து வெளிப்பக்கமாக தெரியுதா, சின்ன ரோப் வந்து உள்பக்கமாக நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இது பாடி பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்கர்ட் பார்ட் வந்து ரெடி பண்ணணும். ஸோ பாருங்கள், நம்ம உள்பக்கம் கட்டுறதுக்கு நாட் வந்து உள்பக்கமாக அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் பேக் பார்ட்டோடைய ஸ்கர்ட் பார்ட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து வெயிஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம வேஸ்ட் வந்து மேலே இருக்குது. நம்ம ஃப்ரண்ட் பார்ட் 2 எடுத்திருந்தோம் இல்லையா? அந்த 2ஐயும் வந்து இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சு இந்த பக்கம் சைடில் ஒன்று ஜாயின் பண்ண போகிறேன். அதே மாதிரி அந்த பக்கம் சைடில் ஒன்று ஜாயின் பண்ண போகிறேன். ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது யூஸ்வலாக நம்ம 3 பீஸையும் ஜாயின் பண்ணும். பட் பேக் பார்ட் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி அந்த பக்கம் ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டு, இந்த பக்கம் ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டு போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா பேக் பார்ட்டோடைய வேஸ்ட் வந்து நம்ம ஒரு 1 இன்ச்சு கம்மியாக கொடுத்துருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேக் பார்ட்டோட பாடிஸ் பார்ட்டையும் ஸ்கர்ட் பார்ட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த லெஃப்ட் ஹேண்டு சைடையும் சிங்கிள் ஸ்கர்ட் பார்ட்டையும் தனித்தனியாக கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி அந்த பேக் பார்ட்டுக்கு ரைட் சைடில் உள்ளதையும் நம்ம ரைட் சைடு மீட் பண்ணுற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 3 பார்ட்டையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் சைடட் இருக்கும் இல்லையா? அந்த ஓப்பன் சைடை வந்து நம்ம மடித்து வந்து தைக்க போகிறோம் ஃபோல்டு பண்ணி. ஸோ 3 பீஸ் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம வந்து கீழே இல்லை, பாட்டம் சைடு நான் இப்போ தைக்கலை. இது வந்து வேஸ்ட்டில் இருந்து நமக்கு சைடு இருக்கு இல்லையா? சைடு. ஸோ அந்த சைடை வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். பாட்டம் கிடையாது, கீழே நம்ம தைக்கல. சைடு, இடுப்பு சைடு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா? அதை வந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம். ஸோ இப்போ 2 சைடும் ஓப்பனாக இருக்கும் இல்லையா? அந்த 2 சைடையும் இதே மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வேஸ்ட் நான் மேலே கை வச்சுருக்கிறது. இது வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 2 சைடும் நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ 2 சைடும் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம கீழே பாட்டம் ரவுண்டு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா? ஸ்கர்ட் அடிப்போம் இல்லையா கீழே? அதை வந்து நம்ம மடித்து இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வேஸ்ட் மட்டும் நம்ம வந்து மடிக்காமல் இருக்கும், மற்றது எல்லாமே வந்து 3 சைட்ஸும் வந்து நம்ம அடிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாட்டம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம அம்பர்லாக்கு எல்லாத்துக்குமே அடிப்போம் இல்லையா? அதே மாதிரி சுற்றி வர அடித்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ அப்போ 3 எட்ஜஸும் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு, வேஸ்ட்டை விட்டுட்டு. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ ஸ்கர்ட் பார்ட்டில் நமக்கு வேலை வந்து எதுவும் கிடையாது, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதோடைய வேஸ்ட் எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த வேஸ்ட்டை வந்து நம்ம பாடிஸ் பார்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அது கூட வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கர்ட் பார்ட்டோட ரைட் சைடை வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம், மெயின் ஃபேப்ரிக்கை. இது கூட ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி அந்த பாடிஸ் பார்ட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த லெஃப்ட் ஹேண்டு சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பேக் பார்ட்டு, அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு அப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நாட் எதுவும் உள்ளே வந்து மாட்டிக்காமல் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க பார்த்து. ஸோ நீங்கள் கரெக்டாக ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக அது வந்து செட் ஆகிக்கும்.
ஸோ அவ்வளோதான். இது அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணி. ஸோ இனி வந்து நம்ம ஒரு கோட் டைப்பில் வந்து ஒரு ரேப் ட்ரெஸ் வந்து அழகாக வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இதை ரெடி பண்ணேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதை வந்து இப்போது நம்ம குட்டி நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ரெண்டையும் உள்பக்கம் வர மாதிரி நம்ம கட்டிக்குவோம். இந்த வெளியில் இருக்கிற ரோப் ரெண்டையும், பெரிய ரோப் ரெண்டையும் வந்து நம்ம அவுட்டரில் நமக்கு தெரிகிற மாதிரி நம்ம கட்டிக்குவோம். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது. எல்லா சைஸ்க்கும் இது வந்து ஃபிட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.